வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மிக நெருக்கமாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்தோம். இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் வடக்கே நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு சற்று தொலைவிலே வடக்கு நோக்கி பயணித்து செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக ஆந்திராவில் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை தொடர்மழை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தலைமன்னார் இந்த இடங்களாம் தொடர் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மழை ஆங்கங்கே ஒரு மேகமூட்டமாக இருந்து ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், மேலும் பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்கள் உள்பகுதி, தெற்கு மாகாணங்களும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது பெரும்பாலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, திரிகோணமலை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வவுனியா, அனுராதபுரம், மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களிலும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, நுவரேலியா, அவிச்சவெளி, கண்டி, ரத்னபுரி, அம்பந்தோட்டை, ஹாலிகோட்டை, மாத்தறை, பதுளை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை கிடைக்கும், ஓரிரு இடங்கள் கனமழை கிடைக்கும். ஆனால் தெற்கே சில கூடுதலான பரப்பில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை நாளை மே 12ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் அங்கங்கே மழை இருந்தாலும் மாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 12ஆம் தேதி, மே 13, 14ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்கள் மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 13, 14, 15ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருந்தாலும் மே 15ஆம் தேதி பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மே 16, 17, 18 தேதியில் சற்று தீவிரம் குறையும். மே 18ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு பகுதி அதாவது கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் காலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களில் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதி படிப்படியாக இப்போது மழை தீவிரம் இருந்தாலும் உள்பகுதி படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வெளியில் மத்திய மாகாணங்களுக்கும் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் மே 15ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மே 14ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று பயணிக்கும் என்பதால் மே 14ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்கும். மே 14 விட 15, 16 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்கும். அதேவேளை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், மேலும் சிலாபம் இந்த இடங்கள்தான் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளை தெற்கு பகுதி அம்மந்தோட்டை, பதுளை சுற்று வட்டாரங்கள், அம்பாறை, மேலும் மாத்தறை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களை பொறுத்தவரை இப்போதைக்கு இலங்கையில் மழைப்பொழிவு என்பது இன்று மே 11, 12, 13, 14, 15ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். மே 15ஆம் தேதிக்கு பிறகு சற்று மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மே 15, 16, 17 தேதிகளில் சற்று மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு மேலும் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.